மார்ச் மாதம் பிறந்துட்டு தயவு செய்து யாரும் தர்பூசணி போடாதீங்க. உங்கள் ஏகேஆர் அக்ரி இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி ஃபீல்டுக்கு தான் வந்திருக்கோம். மார்ச் மாதம் பிறந்தாலே போதும் இந்த வெயிலோட தாக்கமும் அதிகமாகிரும். தாக்கம் அதிகமாகறதுனால நோயோட தாக்கம் பயங்கரமாக இருக்கும், பேனோட தாக்கம் பயங்கரமாக இருக்கும். இனிமேல் போட்டு தர்பூசணி ஃபீல்டு ப்ரிப்பேர் பண்ணி பெட்டு ஓட்டி தர்பூசணி போட்டிங்கன்னா சத்தியமாக அந்த இடத்துல ஏக்கருக்கு ஒரு டன் காய் கூட பறிக்க முடியாது. இந்த வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால என்ன ஆகும்னா செடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வைரஸ் வர ஆரம்பிச்சிடும். செடியில் பேனோட தாக்கம் பயங்கரமாக இருக்கும். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பேனை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ எப்படின்னா ஒரு செடியில் ஒரு 30 பேனு அந்த மாதிரி தான் இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி காய் சேர்த்தி கொண்டு வரவே கஷ்டமாக இருக்குது. இனிமேலும் யாரும் காசுக்கு ஆசைப்பட்டு பெட் ஓட்டி விதை நட்டிங்கன்னா நல்லா விதைலாம் நல்லா முளைச்சி வரும். கரெக்டாக பெட்டை விட்டு இறங்கினோன்னா வைரஸ் இறங்க ஆரம்பிச்சிடும். வைரஸ் இறங்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீல்டே முடிஞ்சு போச்சு கதை. ஸோ உங்கள் ஆர்வத்தோடு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தர்பூசணி போட்டார், இப்போ பெட் ஓட்டி இப்போ போட்டாருன்னா கண்டிப்பாக அதில் எவ்வளோ அமௌண்ட் போடுறாரோ மொத்தமும் லாஸ் தான் ஆகும். எந்த கடைக்காராலையும் எதுவுமே பண்ண முடியாது. எந்த மருந்து அடித்தாலும் பேனையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வைரஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நோயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதிகமாக வெயில் அடிக்க பிஞ்சுமே நிற்காது. இதான் நடக்கும். இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.